பராசக்தி ரிலீஸ் பண்ண என்ன கிழிச்சது ஒன்றுமே கிழியல. புரியுதா? பராசக்தியோடு சேர்த்து ஜனநாயகத்தை விட்டுட்டா ஜனநாயகத்தை ஓவர் பண்ண அதை காப்பாற்றிருக்கோம். ஜனநாயக ஓவர்ஃபுல்லோ பராசக்தியை காப்பாற்றிருக்கோம். அதுவும் பரவாயில்லடா, அதை விட இது பரவாயில்லடா. அப்புறம் ரெண்டுமே கம்பேரிசன் பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவலாக ஓரளவு பேலன்ஸ் பண்ணி போயிருக்கும். அந்த மாதம் இது ஒரு இந்த ரிப்போர்ட் அது போயிருக்கும். படம் வந்து படமே இல்லாதனால அது ஒன்று இல்லாமல் போச்சு. ஓகே. ஒரு பெரிய படத்தை வரும்போது பாதுகாப்பு வரும். பெரிய படத்தை போச்சு நம்ம படம் உள்ளே போந்துடலாம். பெரிய ஆளோட சின்ன ஆள் போனால் அது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் போய் கலந்துக்கலாம். வெறும் சின்ன ஆள் மட்டும் போனால் உள்ளே விட மாட்டாங்க. பெரிய ஆளை தடுத்துட்டு தான் அப்போ அந்த கூட்டமாக போயிடல. அதே மாதிரி ஒரு ஜனநாயகத்தை நிப்பாட்டினோடனே பராசக்தி ஒன்றுலாம் போச்சு. ஜனநாயகத்தை விட்டு தான் பராசக்தி விட்டாயிருக்கும், இது விட்டாயிருக்கும். இங்கே டிக்கெட் கிடைக்க 10 பேர் இங்கே வந்திருப்பாங்க. அப்படி அது இதில் இந்த ஓவர்ஃபுல் இங்கே வந்திருப்பாங்க. இன்னொன்று அதுவும் பரவாயில்ல இதுவும் பரவாயில்ல, ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி படம் போயிருக்கும். ஸோ ஓரளவு வந்து பொங்கல் வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்கும் மக்களுக்கு. அரசியலுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கும், மக்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கும், சினிமாவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இது எல்லாமே போட்டு காலி பண்ணி குட்டிச்சலாகி தமிழ் சினிமா நீ குட்டிச்சலாகிட்டாங்க.